அவுட்டர் ரிங் ரோட்ல நீங்க ஏறி போனீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. அதுக்கு நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணி போக முடியும். இங்க இருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து அவுட்டர் ரிங் ரோட்லயே ரீச் பண்ண முடியும். இங்க இருந்து நீங்க வேற எங்கேயுமே போவேனா, கரெக்டா 1.5 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடுங்க. ஏறினீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயே இறங்கலாம். அந்த மாதிரி பக்காவான ரோட் ஃபெசிலிட்டி கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சைட்டு லொக்கேஷன்ல நம்ம இருக்கிறோம். வந்து பாருங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. எவ்வளவு அற்புதமா கிரீனரியா சூப்பரா அருமையா வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவும் ஆன் ரோட்டு மேலேயே இருக்குதுங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு ஸ்ரீகிருஷ்ண இன்டர்நேஷனல் ஸ்கூலை தாண்டி அப்படியே அவுட்டர் ரிங் ரோட்ல போய் ஏறிடும். கரெக்டா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவுட்டர் ரிங் ரோடு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎன்டி ரோட போய் டச் பண்ணிடலாம். கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல ஜிஎன்டி ரோடுங்க அழகா வந்து நீங்க வந்து டச் பண்ண முடியும். இந்த பக்கம் நம்ம இந்த ரோடு இருக்கு இல்லையா, இது இப்படி போனோம் அப்படின்னோம்னா நேரா உங்களுக்கு வந்து சோழவரம் அப்படியே உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் ஜிஎன்டி ரோட போய் டச் பண்ணிடும். இந்த மாதிரி பக்காவான கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நல்ல ஆன் ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய அருமையான சைட்டு கொடுத்துருக்காங்க.